Friends, welcome to Sai Papi Kitchen. Today என்ன லஞ்ச் மெனுன்னு பார்ப்போம் வாங்க. என்ன சாப்பாடுனா சுட சுட சாதங்க, சுட சுட சாதம். இன்னைக்கு சண்டே, சுட சுட சாதம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு, சிக்கன் குழம்புங்க, நல்லா காரமாக சிக்கன் குழம்பு. எப்போதுமே சிக்கன் குழம்பு 2 டைப்பாக மசாலா அரைச்சி போட்டு பண்ணுவேன். நாட்டுக்கோழியில் ஃபுல் வீடியோ 2 டைப்பாக மசாலா அரைச்சி போட்டு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எப்படின்னா டைரெக்டாகவே குழம்புலே கரம் மசாலா தூள் கொஞ்சம், அப்புறமா தனியா தூள், அப்புறம் குழம்பு தூள்லாம் போட்டு காஷ்மீர் சில்லாம் போட்டு பண்ணுவேன். இந்த மாதிரி என்னைக்காவது இப்படி தக்காளியெல்லாம் போட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது தக்காளி போட்டு பண்ண மாட்டேன் ஃபுல் வீடியோவில். இது தக்காளியெல்லாம் போட்டு பண்ணாலும் இப்படி பண்ணால் என் ஹஸ்பண்டுக்கு என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். டிஃபனுக்கு இதை விட ரொம்ப டிஃபனுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாட்டோட. அதனால இன்னைக்கு சீக்கிரமாக வேலை முடியும்ட்டு டக்குன்னு ஈஸியாக பண்ணா இப்படி பண்ணிட்டு போயிடுவேன். இது ஃபுல் வீடியோ என் சேனலில் நான் போடலை. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா சிக்கன் மிளகு வறுவலுங்க. சிக்கன் மிளகு இதுக்கு ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டு தான் பண்ணுவேன். நல்ல காரமாக சிக்கன் மிளகு வறுவல். கருவேப்பிலையெல்லாம் போட்டு பண்ணுவேன். கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம். கருவேப்பிலை வாசமாக இருக்கும். இது இந்த வறுவலோட கருவேப்பிலை வச்சு மல்லித்தலையோட கருவேப்பிலை வச்சு சாப்பிடும்போது செம்மையாக போட்டு பண்ணும்போது. அப்புறமா தக்காளி ரசங்க. தக்காளி ரசம் நான் நிறைய வச்சேன். எப்போதுமே நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி நிறைய வைப்பேன். இன்னைக்கு நிறைய வச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் கை தவறி பாதி கீழே விழுந்துச்சு, வலிக்கி. அதுக்கப்புறம் சின்ன குண்டானில் மாற்றி வச்சிட்டேன். தக்காளி ரசங்க. அப்புறம் கெட்டி தயிருங்க. கெட்டி தயிர். இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சு. நாளைக்கு ஒரு மெனுவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.